ஹவ் இஸ் யுவர் மேரேஜ் லைஃப்? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் இருக்கப்ப அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கணும்ல. அதனால தான். எவ்வளோ இயராக நீங்கள் லவ் பண்ணுறீங்க? ஒய் ஆர் யூ ஸ்டில் அலைவ்? இந்த வீடியோலாம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்டர்ஆர்ம் பிளாக் ரிமூவ் ஆக எதுவும் டிப்ஸ் சொல்லுங்கள். எப்படி லவ் பண்ணீங்க ப்ளீஸ் சொல்லுங்கள். லவ் அக்செப்டிங் ஸ்டோரி. ஃபேஸ் யூஸ் பண்ணுற க்ரீம் என்ன? வாட் யூ டூ அதர் தென் சோஷியல் மீடியா? ஸ்கின் க்ளோக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க? ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மி கொஸ்டின்ஸ்க்கு நான் பதில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஆஸ்மி கொஸ்டின் கேட்டே 1 month ஆயிடுச்சு. ஸோ கண்டென்ட் இல்லையேன்னு யோசிக்கிறப்ப தான் சடனாக அது ஞாபகம் வந்துச்சு. போய் பார்த்தா அவ்வளோ ரெஸ்பான்ஸு. சரி, அதுலேருந்து ஒரு 22-25 கொஸ்டின்ஸ்குள்ளே நான் எடுத்து டக்குன்னு பதில் சொல்லிட்டேன். ரொம்ப பேசலை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் இந்த ப்ராடக்ட் எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். தெரிஞ்சால் சொல்லுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு இவங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இங்கே உங்கள் டைம் ஒதுக்கி எனக்கு இவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் பேராவாக எனக்கு கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பார்க்குறப்பே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, கேட்டதுக்கும் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களேன்னு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் டைம் செல்ஃபி எதுவுமே எடுக்கலை. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. இதுதான் கரண்ட் டைம் செல்ஃபி. நெக்ஸ்ட்டு, இது யாரோட கால்? ஐ மீன் அந்த ஆக்ஸ்மி கொஸ்டின் நான் போட்டதில் ஒரு பிக்சர் ஒன்று வச்சுருப்பேன், கால் மட்டும் தெரிகிற மாதிரி. ஸோ அது வந்து என் காலும் என் கூட இருந்தவங்களோட காலும். ஓகே, வாட் யூ டூ அதர் தென் சோஷியல் மீடியா? ஸோ அதர் தென் சோஷியல் மீடியாக்காக ஏதாவது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பேன், அவ்வளோதான். ஹவுஸ் யுவர் மேரேஜ் லைஃப்? நான் எப்போ சொன்னேன் எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு? இல்லை, எனக்கு சீரியஸாக புரியல இந்த கொஸ்டின். நான் எப்போ போட்டாலுமே யாராவது ஒருத்தங்களாவது கேட்டுறீங்க மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குது, மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறது கூட ஓகே. உங்கள் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. நான் எப்போ சொன்னேன் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு? சீரியஸாக எனக்கு இது மட்டும் புரியவே இல்லை. ஓகே, விச் ஃபுட் யூ லைக், வெஜ் ஆர் நான்வெஜ்? ஃபுட்டுன்னு எழுதி கொடுத்தாலே நான்லாம் சாப்பிட்றாள். என்கிட்ட இதெல்லாம் கேட்கலாமா சொல்லுங்கள். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ரைஸ். அது செத்து போச்சு, இனி அதை வச்சு எந்த யூஸும் இல்லை. இனி இருக்கிறத வச்சாவது ஏதாவது கேர் பண்ணிக்க பார்க்குறேன். தேங்க்யூ. யுவர் ஏஜ் அண்ட் வென் வில் யூ கம் டு சென்னை? என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா, நான் 2002 March 25. உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் வென் வில் யூ கம் டு சென்னை? வென் வில் யூ கம் டு இந்தியான்னு கேட்டால் கூட ஓகே. நான் இந்தியாவில் இருந்தப்போ கூட சென்னையில் இல்லை. ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். இப்போதைக்கு நோ தான், வாய்ப்பே கிடையாது இப்போதைக்கு. வென் யூ கம் லைவ்? உண்மையாக இல்லை, லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. சீரியஸாக ஒரு லைவ் ஒன்று சீக்கிரமாக நான் பிளான் பண்ணுறேன். இந்த தடவை வர்றப்ப ஏதாவது ஒரு கண்டென்ட்டோடு தான் வரணும். எப்போவுமே சும்மா வந்து உட்காந்துட்டு நீங்கள் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி வேணாம். ஏதாவது கொஞ்சம் புதுசாக கண்டென்ட்டோடு வரேன். ஸோ கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்கும். ரொம்ப நேரம் போடலாம். ஸோ கண்டிப்பாக வரேன், சீக்கிரமாக வரேன், ஏதாவது கண்டென்ட்டோடு வரேன். ஹாய் வர்ஷா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நான் கரண்ட்டாக இருக்கிறது எங்கள் வீட்டு வாசலில். ஸோ எந்த ஊருன்னா ஸ்ரீலங்கா. ஸோ என்னோட அப்டேட்ஸ் நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஐ மீன் ஸ்ரீலங்கா. நோ, ஹவு கம் யூ ஆர் பிகமிங் பிரிட்டியர் டே பை டே? நீங்கள் இது வரைக்கும் ஃபோட்டோ ஷூட் பண்ண பிளேஸில் எந்த பிளேஸ் ஃபேவரேட்? ஒரு குட் கொஸ்டின். ஸோ நிறைய இடத்துக்கு நான் ஷூட்டுக்கு போயிருக்கேன். பட் என்னோடய ஃபேவரேட் பிளேஸ்னால், நான் இந்தியாவில் நாங்கள் இருந்த வீடு. ஸோ அந்த வீட்டுக்கு வெளியே தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட்டே ஸ்டார்ட் ஆச்சு. நான் சோஷியல் மீடியாவில் போகிறதுக்கு அங்கே மட்டும்தான் நான் ஷூட் எடுப்பேன். ஸோ அந்த இடத்துல நான் ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணி தான் எனக்கு இந்த ரீச் ஆனதே. மோஸ்ட்டாக எனக்கு ரீல்ஸை விட ஃபோட்டோஸ் நான் நிறைய போட்டு எனக்கு வந்த ஃபாலோவர்ஸ் தான் அதிகம். ஸோ அது எல்லாமே அந்த வீட்டில் மாடியில், அந்த வீட்டுக்கு வெளியே அந்த ரோட்டில் அங்கே எடுத்தது மட்டும்தான். ஸோ எப்போ கேட்டாலும் எனக்கு அந்த ஒரு ஸ்பாட் தவிர வேறு எதுவுமே இதுக்கு மேலே எனக்கு ஃபேவரட்டாக வராது. ஸோ எப்பையும் அந்த வீட்டு வாசல், அந்த ஒயிட்டு மாடி, அது மட்டும்தான் என் ஃபேவரட் ஸ்பாட், என்னோடய ஃபேவரட் பிளேஸ். அண்டர்ஆர்ம் பிளாக் ரிமூவ் ஆக எதுவும் டிப்ஸ் சொல்லுங்கள்.
ஐ டோன்ட் நோ. நானே அந்த இதில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஸோ நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல. இன்னும் வேணா அதுக்கப்புறம் நான் ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியுமே அதுக்கு எஃபர்ட் போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ மேபி நான் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. ஸ்கின் க்ளோக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க? என்னோட யூடியூப் நீங்கள் ரெகுலர் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்கின் க்ளோக்கு அப்படின்னா நான் அந்த ஷார்ட்ஸில் போகிறது மட்டும்தான். ஐஸ் க்யூப், ஆலோவேரா அண்ட் புதுசாக இப்போ ஒரு ஸ்கின் கேர் கிட்டு வேறு வாங்கி வச்சுருக்கேன், எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாமல். பட் இப்போ ஓகே, யூஸ் பண்ண தெரியும். அது போட்டு எனக்கு ஸ்கின் க்ளோ ஆச்சுன்னா நான் ஒரு டைம் தான் அது யூஸ் பண்ணேன். ஏன்னா வீக்லி 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா. ஸோ எனக்கு அந்த ப்ராடக்ட் தள்ளி வச்சிங்கன்னா நான் வந்து ஐஸ் க்யூப், ஆலோவேரா, அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். வேறு எதுவும் நான் ஸ்பெஷலாலாம் இது யூஸ் பண்ணலை, யூஸ் பண்ணதும் இல்லை. யூஸ் பண்ணவும் பண்ணாதீங்க, நேச்சுரலாகவே போயிடலாம். வேர்ல்டு எப்போ டெலீட் ஆகும்? நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கண்ணை மூடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வேர்ல்டும் டெலீட் ஆயிரும். ஐம் சாரி. ஸ்ரீலங்காவில் என்ன ஒர்க் ஆர் ஸ்டடிங்? இப்படி ஃபோனை பிடிச்சிட்டு இப்படி வீடியோ போட்டுட்ருக்கிறது தான் இப்போதைக்கு கரண்ட்டாக என்னோட ஒர்க்கிங். இப்போதைக்கு இதுதான் போயிட்டுருக்கு. ஸ்டடிங் இல்லை, ஸ்டடிங்லாம் நான் படித்து முடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம பிக் கேர்ள் நான். ஸோ சும்மா நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், வேறு எந்த ஒர்க்கும் இல்லை, வெட்டியாக சுற்றிட்டுருக்கேன். டு யூ நோ தமிழ் லாங்குவேஜ்? இல்லை எனக்கு புரியல. இப்போ நான் பேசுகிறது என்ன லாங்குவேஜ்? ஐ நோ. எவ்வளோ இயராக நீங்கள் லவ் பண்ணுறீங்க? 3 years. ஸோ இந்த வருஷத்தோட 3 years ஆயிடுச்சு. 3 வருஷம் லவ் பண்ணுறோம். ஹவு கம் யுவர் ஐஸ் ஆர் ஸோ பியூட்டிஃபுல் மேடம்? இப்படி ஏதாவது பார்க்குறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், மற்றபடி எந்த யூஸும் இல்லை. ஒரு ரீல்ஸ் கூட போடுவாங்களே, ஐயோ இது மறந்துட்டேனே, இதுக்கு தான் ஏதோ சொல்லுவாங்க, ஐஸ் பற்றி என்னமோ சொல்லுவாங்க, அது வந்து ஏதோ செத்து போச்சோ ஏதோ சம்திங் ஏதோ வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் என் சுச்சுவேஷன். பார்க்குறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், ஆனால் அதில் எதுவும் ஒர்க் ஆகாது, வேஸ்ட்டு தான். அது இருந்தும் வேஸ்ட்டு தான். why are you still alive? இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் இருக்கப்ப அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கணும்ல, அதனால தான். ஓகே ఓకే అమ్మాయి, నీ ప్రపోజ్ చేయాలే టిప్స్ ఆమీనా యూ. இது மலையாளமா தெலுங்குவா ஒன்றும் தெரில. சீரியஸாக எனக்கு தெரியல இது என்னன்னு. ஆனால் நீங்கள் என்னமோ எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி லவ் பண்ணீங்க ப்ளீஸ் சொல்லுங்கள். லவ் அக்செப்டிங் ஸ்டோரி, அது ஒரு பெரிய கதை. ஸோ அந்த கதையை சொல்கிறதுக்கு இந்த வீடியோ பத்தாது. அது டைம் வர்றப்ப அதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் ஒதுக்கி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பட் அதை பற்றின வீடியோஸ் இப்போதைக்கு வராது, கொஞ்ச காலத்துக்கு வராது. நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, இதுக்கு மேலே நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும், அப்போ பாருங்கள். ஃபோட்டோ ஷூட் செய்கிறதுண்டா? ப்ளீஸ் மெசேஜ் மீடியம். என்ன கேட்குறீங்களா இல்லை பிஸ்னஸ் கேட்குறீங்களான்னு தெரியல. நான் இப்போ கரண்ட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐ மீன் மாடலிங் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் இங்கே எனக்கு அந்தளவுக்கு தெரியல, அதனால் ஸ்டாப் பண்ணிட்டேன். மேபி கிடைச்சா பண்ணுவேன். பட் பிஸ்னஸ் போயிட்டு தானே இருக்குது. எனக்கு கரெக்டாக நீங்கள் எது கேட்டிங்கன்னு தெரில, பட் ரெண்டுத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். கரண்ட்லி ஐம் நாட் டூயிங் எனி மாடல் ஷூட்ஸ். பட் பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். பட் அதுதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சும்மா உட்காந்து வளவலன்னு பேசுகிறதெல்லாம் வீடியோஸ் எனக்கே திரும்ப பார்க்குறப்பச்சா என்னடா இவ்வளோ பேசி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை கொஸ்டினை நம்ம ரீட் பண்ணுறோம், அதுக்கான பதிலாக சொல்கிறோம், அந்த கொஸ்டின் அதோட விடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தேன். ஸோ வளவலன்னு நான் பேசியிருக்க மாட்டேன் நம்புகிறேன். நான் திரும்ப அந்த வீடியோலாம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோலாம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா தான் எனக்கே தெரியும். பட் இது ஓகேன்னு தான் நினைக்கிறேன். கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணேன், பதில் சொன்னேன், வீடியோ முடிச்சிட்டேன். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் அதில் கேட்டிருக்கேன். நான் யாரோட கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகிருக்கா, கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகிருக்காது. சில பேர் வந்து நார்மலாக என்னை வந்து வர்ணிச்சிருப்பீங்க, என்கிட்ட ஹாய் ஹலோன்னு மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் மட்டும் நான் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸாக இருக்கிறத மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ கொஸ்டின்ஸாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 24 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றது எல்லாமே நான் வர்ணித்து
டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவுமே அந்த வர்ணிச்சு அந்த கவிதை சொல்கிறது அதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னாலும் அதுக்கு நான் தனி வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ அது இதில் வேணான்னு அது மட்டும் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க மட்டும் கோச்சிக்காதீங்க, அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்டவங்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் நான் பதில் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இதில் உங்கள் கொஸ்டின்ஸ் வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. இந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ எனக்கு கொஞ்சம் நிறைய வியூஸ் போச்சுன்னா இந்த வீடியோ தான். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா, பை பாய் அண்ட் டேக் கேர்.